5 ஏப்ரல் 2026 ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 1-9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்க முன்பே மகதல மரியா கல்லறைக்குள் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, உயிர்ப்பு ஞாயிறுடைய பெருவிழா அன்றில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நீங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் வைத்து செபிக்கிறேன். உயிர்த்த ஆண்டு நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் வேண்டுதல்களை நிறைவேற்றி நம்மை தமது ஒளியினால் நிரப்புவாராக. பிரியமான இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவானா நற்செய்தியாளர் இருள் நீங்கும் முன்பே மரிய மகதலேனா கல்லறைக்கு செல்வதை குறிப்பிடுகிறார். இது வெறும் நேரத்தை குறிக்கவில்லை. விவிலியத்தில் இருள் என்பது பாவம், அறியாமை மற்றும் இறப்பு ஆகியவற்றினுடைய அடையாளம். இயேசு சிலுவையில் மரித்த பொழுது சீடர்கள் உலகம் இருண்டு போனது. ஆனால் அந்த இருளுக்கு நடுவில் தான் உயிர்ப்பு எனும் ஒளி பிறக்கிறது. நம்முடைய வாழ்வில் தோன்றுகின்ற தோல்வி, நோய் அல்லது கடன் சுமைகள், எதிர்மறையான கசப்பு அனுபவங்கள் என்ற இருள் நம்மை சூழ்கின்ற பொழுது அதுதான் கடவுள் ஒரு புதிய விடியலை, உயிர் தெழுதலை நிகழ்த்தப் போகின்ற ஒரு தருணம் என்று நாம் உணர வேண்டும். மரிய மகதலேனா இருளிலும் தேறியால்தான் ஒளியை கண்டடைந்தார். அந்த ஒரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் மகதல மரியா இறைவனை தேடினார். இருளை தேடினால் கூட இறைவன் ஒளியை தருவார் என்று நம்ப வேண்டும். யோவான் நற்செய்தியில் பார்ப்பது என்ற ஒரு சொல் 3 கிரேக்க வார்த்தைகளில் பயன்படுத்த உள்ளது. நமது நம்பிக்கையினுடைய வளர்ச்சியை அது உணர்த்துகிறது. முதல் பார்வை பிளப்பி, அதாவது மகதல மரியா கல் புரட்டப்பட்டிருப்பதை மேலோட்டமாக பார்க்கிறார். இது ஒரு பதற்றமான ஒரு பார்வை. இரண்டாம் பார்வை என்றது தியோரேயே, அதாவது பேதுரு உள்ளே சென்று துணிகள் கிடப்பதை பகுத்தாய்ந்து பார்ப்பது. இது ஒரு அறிவார்ந்த பார்வைகள். மூன்றாம் பார்வை எய்தன் பார்வை. அது அன்பு சீடர் யோவான் உள்ளே சென்று பார்ப்பது. அது அவர் கண்டார், நம்பினார். அது ஒரு நம்பிக்கையான பார்வை. ஆக நாம் பல நேரங்களில் கடவுளை பகுத்தறிவால் பார்க்கிறோம், தேடுகிறோம். ஆனால் யோவானை போல அன்பினால் தேட வேண்டும். பதற்றத்தில் அல்ல, அன்பினால் தேடுகின்ற பொழுது காலியான கல்லறையில் கூட கடவுளுடைய வெற்றியை நம்மால் காண முடியும். இயேசுனுடைய தலை துணி தனியாக சுருட்டி வைப்பது என்றது நற்செய்தி கூறுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. லாசரை உயிர் பெற்ற பொழுது துணிகளோடு வெளியே வந்தார். மற்றவர்கள் அதை அவிழ்க்க வேண்டியிருந்தது. ஆனால் இயேசுவுக்கு யாரும் துணிகளை அவிழ்க்கவில்லை. அவர் சாவை கடந்து உயிர்ப்பை
உண்டு என விளங்க செய்தார். யூத முறைப்படி வேலை முடிந்துவிட்டது என்பதை குறிப்பதற்குத்தான் துணிகளை சுருட்டி வைப்பார்கள். இயேசு சாவையும் பாவத்தையும் வென்றுவிட்டார். இனி அவருக்கு அந்த பழைய உடைகள், மரணத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற அந்த உடைகள் தேவையில்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த துணிகள் அனைத்தும் சுருட்டப்பட்டிருந்தது. நம்மை பிணைத்திருக்கும் பயம், பாவம் எனும் கட்டுக்களை ஆண்டு இன்று அவிழ்த்தெழுகிறார். உயிர்த்த இயேசு தன்னுடைய கைகளையும் விழாவையும் சீடர்களுக்கு காட்டுவது ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. உயிர்த்தவர் வேறு யாரும் இல்லை, சிலுவையில் அறியப்பட்ட அந்த இயேசுதான் என்பதை உயிர்ப்படுத்துவதுதான் ஆண்டவர் தன்னுடைய காயங்களை காட்டுகிறார். அந்த காயங்கள் அவருக்கு வலிக்கவில்லை, மாறாக அது ஒளியை தருகிறது. வாழ்வினுடைய பல காயங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் எப்பொழுது நமக்கு வழியாகவே இருக்க வேண்டியதில்லை. நாம் இயேசுவிடம் சொல்லுகின்ற பொழுது அவரே நம் காயங்களை மற்றவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற, ஒளி வீசுகின்ற காயங்களாக மாற்றுவார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக இறைவன் நம்முடைய ஒவ்வொரு பயத்தையும் மீட்டெடுப்பார். அதுதான் அவருடைய உயிர்ப்பினுடைய மகிமை. ஆக இன்றைய உயிர்ப்பு இது வெறும் ஒரு மியூசியத்தில் நடக்கின்ற அதிசயம் அல்ல, காலத்தாலும் அழியாத இயேசுடைய தெய்வீக மாண்பை குறிக்கிறது. ஆகவே நாம் இன்று நம்முடைய கடந்த கால கவலைகள், கசப்புகள் என்ற ஒரு கல்லறையில் கிடக்காமல் நம்முடைய கல்லானது இறைவன் புரட்டிவிட்டார். நம்மை வெளியே அழைக்கிறார், கல்லறை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைக்கிறார். நாம் இன்றைய அமைதியினுடைய தூதர்களாக மாற வேண்டும். சீடர்கள் பயந்து கதவை பூட்டியிருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை சுவைத்தவர்கள் இயேசு கதவை திறக்காமல் மாறாக சீடர்களுடைய இதயங்களை திறக்கின்றார், நம்முடைய இதயத்தையும் திறக்கிறார். இன்று நாம் பிறரோடு பேச மறுக்கின்ற நம்முடைய இதய கதவுகளை திறந்து மற்றவரோடு சிறிது நேரம் மனமிட்டு பேசுவோம், அமைதியை ஏற்படுத்துவோம். இயேசு வாழ்கிறார் என்று பிறருக்கு சொல்வோம். மகதல மரியா எவ்வாறு ஆண்டவரை கண்டுகின்ற நற்செய்தியை உலக அனைத்திற்கும் சொன்னாரோ அதே போன்றுதான் நாமும் ஆண்டவர் வாழ்கிறார் என்று பிறருக்கு சொல்வோம். மரணத்தினுடைய அதிகாரம் முடிந்துவிட்டது, வாழ்வுடைய அதிகாரம் தொடங்கிவிட்டது, இருள் மறைந்து விட்டது, ஒளி பிறந்து விட்டது. இந்த உயிர்ப்பு ஞாயிறு நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய தொடக்கமாக எடுத்து நாம் வாழ வேண்டும். நம் அனைவரையும் இறைவன் காப்பதற்காக, ஒளியில் நம்மை வாழ்வதற்காகத்தான் மரணத்தையும் வென்று ஒளியின் வீரராக, வெற்றியின் வேந்தராக, உயிர்ப்பின் வேந்தனாக இறைவன் இன்று நமக்கு முன்பாக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நாம் அவருடைய கைகளை பிடித்து கொண்டு அவர் காட்டுகின்ற ஒளியின் புதிய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பொருத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு ஞாயிறின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல உயிர்த்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வழிபடுகிறோம். இந்த மகிழ்வான உயிர்ப்பின் ஞாயிறுடைய அதிகாலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சாபத்தையும் பாவத்தையும் சாவையும் என்று இருளை அகற்றி ஒளியாக எழுந்து வந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம். நானே உயிரும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று கூறிய எம்முடைய வெற்றினுடைய வல்லமை எங்களுக்கு அளித்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த உயிர்ப்பினுடைய வல்லமை இன்று எங்களுடைய வாழ்க்கையில் இதயத்தில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எதையெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, மரித்து போன எங்களுடைய நம்பிக்கை, கசப்பான நினைவுகள், தோல்விகள், பாவ பழக்கங்கள் மற்றும் பயங்கள், இருளில் வாழ்கின்ற வாழ்க்கை என்னும் பல கல்லறைக்குள் நாங்கள் முடங்கி கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கல்லறை வாழ்வை உம்மிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். லாசருடைய கல்லறை திறந்ததைப் போல இறைவா, எங்கள் ஒவ்வொருடைய மூடிய கதவுகளை திறந்து மூடியிருக்கும் பாரமான கருக்களை புரட்டி எடுத்தரும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கின்ற இந்த மரணத்தினுடைய வாசனையை நீக்கி உம்முடைய உயிர்ப்பின் நறுமணம் வீச எங்களுக்கு உதவியாக வாரும். இன்றைய புதிய வாரத்தில் நாங்கள் நுழைகின்ற பொழுது ஒரு புதிய படைப்பாக எங்களை மாற்றியரும்.
சீரக்கினி அளித்ததைப் போல உலகத்தால் தர முடியாத அந்த தெய்வீக ஒரு அமைதியை எங்களுக்கு தாரும். பழைய கவலைகளையும் விரக்திகளையும் அந்த வெற்று கல்லறையிலேயே நாங்கள் விட்டு விட்டு உமது வெற்றியின் ஒளியை சுமந்து செல்கின்ற தூதுவர்களாக நாங்கள் மாற எங்களை ஆசீர்வதித்தலும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களுடைய உயிர்ப்பினுடைய வல்லமை வெளிப்படட்டும். எங்களுடைய குடும்பங்களுடைய அமைதியும் உடல் நலமும் பொருளாதார ஆசீர்வாதமும் பெருகட்டும். இருள் சூழ்ந்த இடங்களுக்கு ஒளியாகும், கவலையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். உயிர்த்தெழுந்த வெற்றியாளராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக இன்று நாங்கள் சமர்ப்பிக்கின்ற வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு தேவைகளை ஆசீர்வதியும். மற்ற எங்களிடத்தில் கொடுத்திருக்கின்ற விண்ணப்பங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய சொந்த விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய உயிர்ப்பினுடைய ஒளியினால் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய உயிர்ப்பினுடைய புனித நீராக எங்களை தூய்மைப்படுத்தி ஏறலும். ஆண்டருமையே, புதிய ஆவியின் தூய ஆவியின் வகையாக எங்களுடைய இதயத்தை புதுப்பித்தரலும். கிறிஸ்துடைய ஆவியை எங்களுக்கு புதுப்பித்தரலும். நாங்கள் புதிய படைப்பாக மாறுவதை எங்களுக்கு எல்லா விதமான வகைகளையும் வாழ்வையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் இயேசுவை நம்பி புதிய படைப்புகளாக மாறுவதற்கான எல்லா பாக்கியத்தையும் அருளையும் எங்களுக்கு தாரும். அன்பினாலும் அருளினாலும் உயிர்ப்பிட வல்லமையினாலும் எங்கள் ஒவ்வொரு வரையும் நிரப்பியல். எங்களை பயத்தை போக்கல், இருளை போக்கல், மனக்கலக்கங்களை போக்கல், போராட்டத்தை போக்கல், சவாலை சந்திக்கின்ற எதிர்கொள்கின்ற ஒரு துணிவை எங்களுக்கு தாரும். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் கரங்களை பிடிக்கிறீர், எங்களை வழி நடத்தி என்று நாங்கள் உணரவும் முது வழியில் நாங்கள் நடக்கவும் எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு இலை அகற்றி பாவத்தை அகற்றி உமது தூய ஒளியினால் எங்கள் ஒவ்வொரு வரையும் நிரப்பியறலும். ஆண்டவரை நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகள், எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற வாஞ்சிகள், கவலைகள், கனி அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த புதிய நாளில், புதிய வாரத்தில், இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் விண்ணப்பங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்திட எங்களோடு பயணித்தரலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.